முதல் குறிப்பிலே பரிசுத்தமாக்கப்படுகிறான், இரண்டாவது வரியில பரிசுத்தமாக்கப்படுகிறாள், அடுத்து பரிசுத்தமாக்கப்படுகின்றன, பரிசுத்தமாய் இருக்கின்றன. கவனிக்க வேண்டும். இந்த மூன்றை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இன்னொரு முறை 1 கொரிந்தியர் 7:14 மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அடுத்து 7:14 பின்பகுதி தன் கணவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், அடுத்து இப்பொழுதோ எல்லாமே பரிசுத்தமா இருக்கிறது. முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய லவ், உங்கள் லாயல்டி, உங்கள் ரெஸ்பெக்ட், இட் கிவ்ஸ் த ஹோம் சாங்டிஃபிகேஷன். இரண்டாவது, அதாவது இந்த அஸ்திபாரமான உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களை தகுதிப்படுத்துகிறது. எபேசியர் 5:32. A strong marriage glorifies the Savior. அஸ்திபாரமான ஆழமான குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நான் கவனிக்க வேண்டும். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய குடும்பம், it glorifies the Lord. எபேசியர் 5:32 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பாளே இந்த ரகசியம் பெரிது. புரிய நினைக்கிறேன். இந்த ரகசியம் பெரிது. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை 1 கொரிந்தியர் 7:14 அன்பாளே சமாதானத்தை தருகிறது. 1 கொரிந்தியர் 7:16 ரட்சிப்பை தருகிறது. என சொல்ல விரும்புகிற வார்த்தை உங்களுடைய உறுதியான ஸ்ட்ராங் மேரேஜ் it glorifies the Lord. தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துகிறது. உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை சந்திக்கிறவர்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறவங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். சில குடும்பங்களை கர்த்தரை வைத்திருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தும் குடும்பமாய் வாழ்ந்தால் எவளை போல இருக்க வேண்டும். கணவன் மனைவியா இருந்தால் இப்படி இருக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, அடுத்தவங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கணவன் மனைவியா நீங்கள் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு, உங்கள் நடை, உங்கள் உடை, உங்கள் சிந்தனை அத்தனையும் இட் மஸ்ட் glorify the Lord. முதல்ல சொன்னேன், இட்ஸ் sanctify your home. இரண்டாவது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு மகிமையான ஒரு glorify, உங்களால் கிறிஸ்து மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை, உங்கள் உறவுகளாலே, கணவன் மனைவியினாலே. மூன்றாவது, a strong marriage witness to the lost. இழந்து போன ஆத்துமாக்கள் உங்களால் மனம் திரும்புவார்கள். இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. உங்கள் வாழ்க்கையை பார்த்து நடமாடும் நிருபங்கள், நடமாடும் ஆலயங்கள், நடமாடும் சபைகள், நடமாடும் போதகன், நடமாடும் ஒரு போதகர் மனைவி. நீங்கள் போதகராக இல்லாமல் இருக்கலாம்.